எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே உமக்கு சோதனம் தகப்பனே. அப்பா வல்லவரே, நல்லவரே, அன்புள்ளவரே, என்றும் இருப்பவரே, என்றும் எங்களை காப்பவரே உமக்கு சோத்திரம் சாமி. அப்பா, நீங்கள் எங்கள் மேல் வச்சிருக்கிற அன்புக்காக சோதனம் தகப்பனே. நாங்கள் உங்கள் மேலே அன்பு வைக்க வேண்டும் தகப்பனே. நாங்கள் உங்கள் மேல் அன்பு வைக்காமல் இந்த உலகத்து மேல் அன்பு வைத்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் நாங்கள் கொஞ்ச நாளில் நாங்கள் அழிந்து போயிடுவோம் சாமி. அப்பா, இது நிரந்தரம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம்ப்பா. இது நிரந்தரம் இல்லை, பரலோகராஜ் தான் நிரந்தரன்றதை எங்களுக்கு உணர்த்தினீங்க தங்கப்பனே. நிலையான நகரம் இது இல்லை, வரப்போகிறது நாடி தேடிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த வரப்போகிற நகரத்தை நாங்கள் எங்கள் மனதில் வைத்து அதன்படி நாங்கள் சிந்தித்து கொண்டு வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, உண்மையானது எதுவோ அதை நாங்கள் தேடு, உண்மையானதை நாட நம்முடைய ஆவியை கொடுங்க தகப்பனே. பலப்படுத்துங்க சாமி. கொடான கொடி சோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்கள் பாதுகாத்து கண்ணோக்கி பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்க. உம்முடைய உள்ளங்கையில் எங்களை நீங்கள் தாங்கி கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. அதை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு உங்களுடைய சத்திய வார்த்தையை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுத்து பலப்படுத்துங்க. இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் விஷயங்களை எடுத்து போடுங்க. ஆவிக்குரிய விஷயத்தில் நாங்கள் வளர்கிறதுக்கு உங்களுடைய வார்த்தைகளை வசனத்தை கொடுங்க. உங்களுடைய சமாதானத்தை கொடுங்க, உங்களுடைய சத்தியத்தை கொடுங்க, உங்களுடைய வார்த்தையை கொடுங்க. உங்களுடைய நேசகுமாரனுடைய அடிச்சவரில் நடந்து நாங்கள் வரத்துக்கு உங்களுடைய பலத்தை கொடுங்க தகப்பனே. உங்களுடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருக்கிறதுக்கு, உங்களுடைய சத்தியத்தில் நாங்கள் நிலை கொண்டு நிற்கிறதுக்கு உதவி செய்யுங்க சாமி. திக்கெட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் துணையாக இருக்கிறீங்க. நாங்கள் திக்கெட்டு கழுகிறோம்ப்பா. ஒவ்வொரு நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துங்க சாமி. என் சபை மக்கள், சபை மூப்பர்கள், என் பங்கின் மக்கள், பகுதி மக்கள், திக்கெட்ட பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், முதியோர்கள், வாகனத்தில் போய்கொண்டிருக்கிற சகோதர சகோதரர்கள், படிக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு கரைகள் ஒப்புக்கொள்கிறோம். ஒவ்வொருக்கும் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தேவைகள் சந்திங்க, பலப்படுத்துங்க. யார் யாருக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சந்திங்க. ஹாஸ்பிட்டலில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற சகோதர சகோதரத்தை விட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க சாமி. மனுஷனோ முகத்தை பார்க்குறாங்க, நீங்கள் இதயத்தை பார்க்குற தெய்வமாக இருக்கிறீங்க. ஒவ்வொரு இதயங்களை அறிந்து அவர் தேவைகளை சந்தித்து பலப்படுத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகரும் முடிக்குமாறுமாக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, நம்மளுடைய யெகோவா தேவனுடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் இயேசு கிறிஸ்துவோடைய வழிநடத்தலும் சகாக்காலமும் நம்மளை வழிநடத்துவதாக. ஆமென்.